கடுகு வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் வெடிச்சதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை மட்டும் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்குவோம், கட் பண்ண பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கணும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். மிளகாய் தூள் போட்டுக்குவோம் தேவையான அளவு. கொஞ்சம் தானே செய்கிறோம் டிஃபனுக்கு, அதனால கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். நல்லா வதங்கிக்குவோம். இந்த செட்டிநாடு மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுட்டு பாருங்க, அது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வறுவலுக்கு. அது கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்குவோம். மல்லித்தலை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஊற்றிக்குவோம். நல்லாயிருக்கும். முட்டை ஒன்று ஊற்றிக்குவோம். முட்டை ஊற்றி நல்லா கிளறிக்குவோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. சாதத்தை போட்டு கிளறிக்குவோம். சாதம் போட்டு கிளறி போனோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பாடு. இந்த மாதிரி இருக்கணும். தெரியுதா? தக்காளி ஒரு அரை தக்காளி போடணும். நான் மறந்துட்டேன். வெங்காயம் வணக்கும் போது ஒரு அரைவாசி தக்காளி போட்டுருங்க. மறந்துட்டேன். நான் போட்டுட்டேன். நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.